Hero Motocorp அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் அப்டேட் வெர்ஷனாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிசைனர்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸோட அப்டேட்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் Hero Motocorp லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன் தான் Hero Destini 125 Xtec. Hero Destini 125 Hero Motocorp ஒரு ப்ரீமியமான ஸ்கூட்டர். அந்த இந்த 125cc செக்மெண்ட்லேயே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டான ஸ்கூட்டர்னு பார்த்தா Hero Destini 125. இந்த வீடியோவில் இந்த லேட்டஸ்ட் Hero Destini 125 டிசைன் ஃபியூச்சர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அம்மன் மோட்டார்ஸ் கள்ளக்குறிச்சி ஹீரோ ஷோரூம். நம்ம சேனலுக்காக இந்த Destini 125 ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் டெஸ்ட் புக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி நிறைய காசு அண்ட் பைக் ரிவ்யூ நம்ம சேனல் அப்டேட் ஆகும். அது மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த Destini 125 ஃபுல் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுவோம். ஆன் திஸ் இஸ் ரஹ்மான் ஃப்ரம் மைண்ட் ஆஃப் மோட்டோ. Hero Destini 125 Xtec வெர்ஷனுக்கு நியூ கலர் ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட கலர் பார்த்தீங்கன்னா மேட் சில்வர் கிரே. பெயிண்ட் குவாலிட்டி பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அது அவைலபிள் கலர்ஸ் வந்து ஸ்லைடில் கொடுத்தோம் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஆஸ் யூஷுவல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்ஸும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் LED ஹெட்லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. நியூ டிசைனில் அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் அடிஷனல் இன்க்ளூஷனாக Destini பேட்ஜும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் ஹெட்லைட் கவுல ரெண்டு சைட்லையும் க்ரோம் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் டிசைனோட கண்டினியூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல டிசைன் டச். அண்ட் ஹெட்லைட் மேலே 3D ஹீரோ லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்ரோ ஸ்டைலுக்காக சைடு மிரரும் க்ரோம்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் LED DRS கொடுத்துருக்காங்க. ஆப்ரானும் ரெண்டு சைட்லையுமே ஸ்ட்ரைப் டிசைனில் டர்ன் பிளிங்கர்ஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. பட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் நார்மல் பல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் நோ செக்ஷன் பார்த்தா லார்ஜ் க்ரோம் செக்ஷன் ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குது. பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. தென் ஃப்ரண்ட் ஃபெண்டர் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயருக்காக ஃபெண்டரோட எட்ஜில் பிளாக் ஃபைபர் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்க ரெட்ரோ நியூ ஏஜ் டிசைனில் அட்ராக்டிவாக இருக்குது. தென் சைட் ப்ரொஃபைல் பார்த்தோன்னா சிம்பிளிசிட்டியான டிசைன், எந்த கிராஃபிக்ஸ் ஸ்ட்ரிக்டும் யூஸ் பண்ணல. டோல்டோன் கலர் ஸ்கீமில் பார்க்க டீசெண்டாக இருக்குது. சைட் பேனலில் Destini 125க்கான பேட்சிங் 3D ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த Xtec அப்டேட்டட் வெர்ஷனுக்காக Xtec ஸ்டிக்கரிங் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் நிறைய க்ரோம் டச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட் பேனல் ரெண்டு சைட்லையும் க்ரோம் சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மஃப்ளர் கார்டும் க்ரோம்லேயே கொடுத்துருக்கிறது ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ரியர் செக்ஷன் பார்த்தோன்னா எந்த சேஞ்சஸும் கொடுக்கல. ப்ரீவியஸ் மாடலோட சேம் டிசைன். அதே இன்டெகிரேட்டட் டெயில் லேம்ப் அண்ட் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆலன் பல்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரேப்பரும் டிசைன் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அபோவ் த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஹனிகாம் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறது ஒரு யூனிக்னஸாக இருக்குது. அண்ட் டெயில் லேம்ப் கீழே ஹீரோ ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரியர் செக்ஷன் சிம்பிள் அண்ட் லுக் வைஸ் நல்லா இருக்குது. தென் எக்ஸ்டர்னல் ஃபியூல் லைட் அபோவ் த டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் கீ ஸ்லாட் மூலியமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அந்த ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 liters. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா ப்ராடான வெல் குஷன் சீட் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து டோல்டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் டோல்டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்க ப்ரீமியம்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. சீட்டோட ஸ்டிச்சஸும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ சீட் ஹைட் பார்த்தா 778 mm கொடுத்துருக்காங்க. நேரோன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட் ஃபுட் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுது. ஆல் டைப் ஆஃப் ரைடர்ஸ் வந்து லேடிஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக ஃப்ளாட் ஃபுட் பண்ண முடியும். ஸோ ஃப்ளோர் போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டான ஃப்ளோர் போர்ட் கொடுத்துருக்காங்க. வெல் ஸ்பேசியஸாக இருக்குது. ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரைக்கும் நல்ல வைடான ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. அப்டேட் ரைடிங் பொசிஷனோட ஒரு கம்ஃபர்ட் ரைடிங் பொசிஷன் இங்கே ஆஃபர் பண்ணது. ஸோ Destini 125 Xtec வெர்ஷனுக்கு ஒரு மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸோட பில்லியன் பேக் ரெஸ்டிங் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வெல் குஷன்டாக இருக்குது. ஒரு வெல் குஷன் சீட் வந்து போத் பில்லியன் ப்ளஸ் ரைடர் ரெண்டு பேருமே குட் கம்ஃபர்ட் ரைடிங் ஆஃபர் பண்ணது. தென் நீங்கள் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோவ் பாஸ் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 10 liters கெப்பாசிட்டி பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூட் லைட்டோட இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். Hero Destini 125 மேஜர் அப்டேட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ செமி அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ பிளாக் டெண்டர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்ட் டிஜிட்டல் எம்ஐடி கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டரோட ரீடிங்லாம் போல்ட் அண்ட் ஸ்போர்ட்டியாக இருக்குது. எம்ஐல பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் அண்ட் கிளாக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. செலக்ட் ஃபார் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிலோ த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா 3D ஹீரோ பேட்சிங் வந்து எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. தென் எம்ஐடிக்கு மேலே வார்னிங் இண்டிகேஷன் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சைஸ் அண்ட் லோ ஃபியூல் ஐபிஎம் அண்ட் ITS-க்கான இண்டிகேஷன் லைட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ITS டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியா ஸ்டார்ட் ஆஃப் சிஸ்டம் இங்கே ரொம்ப ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. தென் சுவிச்சஸ் பார்த்தா குவாலிட்டி அண்ட் ஸ்மூத்தான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட்டில் வந்து லைட் அண்ட் ஆரன்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வந்து I3S அண்ட் செல்ஃப்கான சுவிச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சுவிச்சஸோட ஃபீட்பேக் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் ஸ்ப்ரிங் லோடட் ஹைட்ராலிக் டேம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1240 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்பிக்கல் 125 ஸ்கூட்டர் மாதிரியே இருக்குது. பட் Destini 125 இன்னும் போத் ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டுமே 10 inch வீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் 10 inch பிளாக் ஆலாய்ஸ் அண்ட் ரியலையும் சேம் 10 inch பிளாக் ஆலாய் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதர் 125cc ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டு 12 inch வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் Destiniயில் இன்னும் 10 inch வீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் நோ இஷ்யூஸ், ரைட் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
அண்ட் டயர் ப்ரொஃபைல் பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 90/100 R10 டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிரிப்பேஸ் நல்லா இருக்கு. Destini 120 பிரேக்ஸ் பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்டெகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் அப்ளை பண்ணும் போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே சேம் டைம் ஆக்ட் ஆகும். ஸோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. Destini 125 Xtec வெர்ஷன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கு. அதே 125cc இன்ஜின் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா Xtec டெக்னாலஜி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் வைஸ் இன்ஜினை பார்த்தீங்கன்னா 124.6cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்ட் இன்ஜின் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 9 HP to 7000 RPM. அந்த டார்க் பார்த்தீங்கன்னா 10.4 Nm அடுத்து 5500 RPM வரைக்கும் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஐடியில் வந்து இன்ஜின் வந்து வெல் டிஃபைன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. Destini 125 மைலேஜ் பார்த்தீங்கன்னா 47 to 50 வரைக்கும் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குட் மைலேஜ் வெல் டிஃபைன் இன்ஜின் வந்து Destini 125 Xtec வெர்ஷனுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்குது. குவிக் பவர் டெலிவரி செக்மெண்ட் இருக்குது. அதர் 120 ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரெசிவாக இருக்குது. இன்ஜின் ரெஸ்பான்ஸ் நல்லா டார்க்கியாக இருக்குது. பவர் லேக் எங்கேயுமே ஃபீல் ஆகல. வெல் டியூன் பண்ணியிருக்காங்க. பவர் டெலிவரி லீனியராக இருக்குது. த்ரூ த ஆக்சிலேஷன் பவர் அவுட்புட் இருக்கிறது குவிக் ஓவர்டேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரைட் பண்ண ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட். இன்ஜினை நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹை ஸ்பீட் வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த இன்ஜினோட இந்த ஆட்டோமேட்டிக் டிரைவ் ட்ரெயின் இன்னும் ரைடர் ரொம்ப ஸ்மூத் ஆகுது. அண்ட் சஸ்பென்ஷன் வெல் செட்டப் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்னஸ் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரைட் பண்ண கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. ரோட்டில் இருக்கிற பம்ப்ஸ் ஆஃப் பேச்சஸ் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. சஸ்பென்ஷன் ஈஸியாக டேக்கிள் பண்ணுது. ரைடையும் ப்ரீமியமாக வச்சிருக்கு. சஸ்பென்ஸ் சாஃப்ட்வேர் சைடில் இருந்தாலுமே ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. கார்னரிங் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரைட் பண்ண முடியுது. ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் Destini 125 இந்த 125cc செக்மெண்ட்டில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அதை அன்இவன் ரோட்ஸ் நோ இஷ்யூஸ் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப குவிக்காக இருக்குது. ஸோ ரைட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் Destini 125 வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. அதே சமயம் ஃபன் டு ரைட் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குது. ஸோ Hero Destini 125 Xtec வெர்ஷன் வந்து டெக் அண்ட் ஃபீச்சர்ஸ் நல்லா அப்டேட்டடாக இருக்குது. ஸோ வெல் டிஃபைன்ட் இன்ஜின் ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து குட் கம்ஃபர்ட் ரைட் எங்கே ஆஃபர் பண்ணுது. ஸோ இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 125cc ஸ்கூட்டர் வேணும்னு வச்சிங்கன்னா Destini 125 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98,400 rupees வரைக்கும் ஹீரோ எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு வெல் மைலேஜ் ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னா Hero Destini 125 நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள்.